ஒரு கோபக்கார அரசனும் ஒரு பொறுமையான சேனாதிபதியும் வாள் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அரசனுடைய விரலில் வாள் பட்டு விரல் கட்டாயிடுது. அங்கே இருக்கிற சிப்பாய்ங்களாம் பதறாங்க. ஆனால் சேனாதிபதி அதை பார்த்துட்டு இதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அந்த டைமில் அரசனுக்கு கோபம் என்ன பண்ணுறாரு, இந்த சேனாதிபதியை பிடிச்சி சாகும் வரையில் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சிப்பாய்ங்களெல்லாம் கூப்பிட்டு அரசன் வேட்டைக்கு போகிறார். அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனுஷங்களையே பார்க்காத ஆதிவாசிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அரசன் சிப்பாய் எல்லாரையுமே சிறை பிடிச்சு ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு வராங்க. அப்போ அரசனை கொல்ல வரும்போது அரசனுடைய விரலில் பார்க்குறாங்க, அது இல்லை, விரல் கட்டாயிருக்கு. உடனே ஆதிவாசிங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க பிடிக்கிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுருவாங்க. அந்த மாதிரி அரசனை விட்டுட்டாங்க. அப்போ அரசன் சேனாதிபதி கிட்ட அன்னைக்கு நீ சொன்ன எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேனாதிபதி சொல்றாரு, இதுவும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி அப்படின்னா, ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு அடிபடிச்சு அந்த கோவத்துல என்னை தூக்கி சிறையில் அடிச்சிங்க. சப்போஸ் சிறையில் அடிக்காம இருந்திருந்தீங்க என்னையும் காட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு அடிபட்டு இருந்து விட்டுட்டாங்க, ஆனா எனக்கு அடி நல்லா தான் இருக்கேன், அதனால இந்நேரம் என்ன கொண்டு இருப்பாங்க, அதனால இதுவும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெருது, நம்ம மக்கள் பொறுமையில ஏர்ம மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.